வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பஞ்சாபி சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். ரொம்ப சீக்கிரமா ரொம்ப ஈஸியா இதை செஞ்சுடலாம். இது ரொம்பவுமே டேஸ்டா இருக்கும். நீங்க சாதத்துக்கு ஒயிட் ரைஸுக்கு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா ரசம் இந்த மாதிரி இதுக்கு சைடிஷா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதை ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. இப்போ நம்ம இதை எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பஞ்சாபி சிக்கன் கிரேவி செய்யறது தான் பார்க்க போறோம். நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இந்த பவுல்ல சிக்கன் நம்ம சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த சிக்கனோட ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சால்ட்டு தேவையான அளவு சேர்த்துப்போம். உப்பு, இதோட தயிர் நான் சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. நான் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா கலந்து வச்சிருக்கேன். இது ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறம் நம்ம அடுத்த ப்ராசஸ் பண்ணலாம். நான் ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த 3 பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணிக்கலாம். பொடியா கட் பண்ணும் இல்ல, நீல வாக்குலயே நீங்க கட் பண்ணிக்கலாம். நான் இப்ப பேன் அடுப்புல வச்சிருக்கேன். பேன் அடுப்புல வச்சு ஹீட் பண்ணியிருக்கேன். ஹீட் ஆனதுக்கு அப்புறம் எண்ணெய் சேர்த்து. இப்போ பேன் ஹீட் ஆயிடுச்சு. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல நம்ம 1 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ ஜீரகம் நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நான் ஒரு பிரியாணி இலை முழுசா எடுக்கல, இந்த அளவு தான் எடுத்திருக்கேன். பாதி எடுத்திருக்கேன். ஒரு பட்டை, 3 கிராம்பு, 1 ஏலக்காய், இதை இதோட ஒண்ணா சேர்த்துக்கலாம். இப்போ நான் 3 வெங்காயம் எடுத்திருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது இந்த சைஸ்ல தான் கட் பண்ணியிருக்கேன். இந்த 3ஐயும் நம்ம இதோட ஒண்ணா சேர்த்துக்கலாம். இஞ்சி இந்த மாதிரி ஒரு பெரிய துண்டளவு எடுத்து கட் பண்ணியிருக்கேன். ஒரு 7 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். இதை இதோட சேர்த்துக்கலாம். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் இந்த எண்ணெயிலேயே நல்லா நம்ம வதக்கிடுவோம். இப்போ வெங்காயம் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இது நல்லா ஆற விட்டு நம்ம நைஸா அரைச்சு எடுத்துப்போம். இப்போ நான் பேன் அடுப்புல வச்சிருக்கேன். பேன் ஹீட் ஆகட்டும். பேன் இப்போ ஹீட் ஆயிடுச்சு. நான் இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நம்ம இந்த வெங்காயம் இதெல்லாம் வதக்கி வச்சிருந்தோம் இல்லைங்களா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அது எல்லாமே அரைச்சு வச்சிருக்கேன் நைஸா. இதை நம்ம இப்போ இந்த இதுல இப்போ நான் எண்ணெயோட இதை சேர்த்துட்டேன். எண்ணெயில நல்லா இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ இதுல நான் ஒரு 3 தக்காளி எடுத்து இந்த மாதிரி நைஸா அரைச்சிருக்கேன். அது இதோட ஒண்ணா சேர்த்துக்கலாம். நீங்க எத்தனை வெங்காயம் எடுக்கிறீங்களோ அத்தனை தக்காளி இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்ப நம்ம இதுல மசாலா ஐட்டம், இதுல இப்ப நான் மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூனு, மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூனு, சிக்கன் தூள் 2 டேபிள் ஸ்பூனு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு இதுல சேர்த்திருக்கேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே சிக்கனை நம்ம பரட்டி வைக்கும் போது அதுலயே உப்பு சேர்த்திருக்கோம். இந்த எல்லாத்தையும் ஒண்ணா கலந்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சிருக்கோம். இப்போ இந்த நம்ம கலந்தோம் இல்லைங்களா மசாலா ஐட்டம்லாம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் மேல மிதந்து வரும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் எல்லாத்தையும் நம்ம இதோட ஒண்ணா சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா இதோட ஒண்ணா கலந்து விடுங்க. இப்போ சிக்கன் நல்லா கலந்து விட்டாச்சு. இதை ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிருவோம். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க. இப்போ நம்ம இதுல தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு இதுல 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம்.
இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்துக்குங்க. காரம் பத்தலைனாலும் காரம் சேர்த்துக்கலாம், உப்பு பத்தலைனாலும் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இதை நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். சிக்கன் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பாருங்க, தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா கிரேவி பதம் வந்துருச்சு. இந்த மாதிரி எண்ணெய் மேலே மிதந்து வர ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, இந்த ஸ்டைலில் நீங்களும் வந்து செஞ்சு பாருங்க. பஞ்சாபி சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோ உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.